மருத்துவமனை புதிய இதய செயலிழப்பு கிளினிக் மற்றும் நுரையீரல் எம்போலிசம் பரிந்துரை மையத்துடன் மேம்பட்ட இதய மற்றும் நுரையீரல் சிறப்பு சேவைகளை தொடங்குகிறது. நகரின் முன்னணி பல்நோக்கு மருத்துவ மையங்களில் ஒன்றாகவும் மேம்பட்ட லாப்ரோஸ்கோபிக் லேசர் சிகிச்சை முறைகளில் முன்னோடியாகவும் இருக்கின்றது சென்னை பில்ரோத் மருத்துவமனை. சென்னை ஆரியபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற விழாவில் ஒரு புதிய இதய செயலிழப்பு கிளினிக் மற்றும் நுரையீரல் எம்போலிசம் பரிந்துரை மையத்துடன் அதன் மேம்பட்ட இதய மற்றும் நுரையீரல் சிறப்பு சேவைகளை தொடங்கியதன் மூலம் ஒரு புதிய மைல்கல்லை பில்ரோத் மருத்துவமனை எட்டியது. இதய மாற்று அறுவை சிகிச்சை திட்டம், இதய செயல் குறைபாடு சிகிச்சை, இதய மறுவாழ்வு மையம், நுரையீரல் உயர் ரத்த அழுத்த சிகிச்சை மையம், நுரையீரல் தமனியில் ரத்த உறைவு மருத்துவ பரிந்துரை மையம் ஆகியவை இது சேவையில் அடங்கும். இவை அனைத்தும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்த துல்லியமான மக்கள் நலனை மையமாக கொண்ட இதய நுரையீரல் பராமரிப்பை வழங்க உள்ளன. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ராஜேஷ் ஜெகநாதன் வெற்றிகரமாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பயனாளி ஒருவருக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலையை வழங்கினார். அனைவரையும் நெகிழ செய்த இந்த மகத்தான செயல் மேம்பட்ட மருத்துவ பராமரிப்பு மூலம் மறுவாழ்வு அளிப்பது மட்டுமல்லாமல் அறுவை சிகிச்சைக்கு பிறகும் நோயாளிகளுக்கு ஆதரவளிப்பதில் மருத்துவமனை கொண்டுள்ள தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. உடம்பு ரீதியா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சொல்லி நான் சந்தோஷப்படுறேன். இதுக்கு முன்னாடி நான் 5th படிச்சுட்டு இருந்தேன். 5th படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும்போது நிறைய விஷயத்த நம்ம தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மற்றவங்க சைக்கிள் ஓடுறதோ இல்லை ஸ்டெப்ஸ் ஏறதோ இல்லை மற்றவங்க செய்கிற வேலையை நமக்கு செய்யறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் திரும்ப அந்த லைஃப் நான் வந்திருக்கேன்னா என்னோட டோனர் ரொம்ப தேங்க்ஸ். என்னோட டோனர் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அந்த கஷ்டமான சூழ்நிலைக்கும் இன்னொரு உயிர் உலகத்தை வாழணும்னு சொல்லி டொனேட் பண்ணி எனக்கு அவங்களோட வாழ்க்கையை வாழ வச்சிருக்காங்க. ஸோ என்னோட டோனரோட ஃபேமிலியில இருக்க அவங்க அப்பா அம்மா எனக்கும் அவங்க அம்மா தான். திரும்பவும் என்னோட லைஃப்ல என்னோட ட்ரீமை சேஸ் பண்றதுக்கு காரணம் பில்ரோத் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ண டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் என் பார்த்துட்டு சிஸ்டர்ஸ், அதாவது என்னோட அக்கா எல்லாருக்கும். என்னோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பொறுத்துட்டு என்னோட அப்பா ஸ்தானத்துலேருந்து ஹெல்ப் பண்ண ராஜேஷ் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் அன்னைக்கு எங்க டோனர் கிடைச்சிருக்காங்க, எங்களை விட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காசே இல்லைனாலும் பரவாயில்ல வந்து அட்மிட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அப்படி சொன்னதால தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனால தான் அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கனவு மெய்மிக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். Can we all stand for She is going to give her 12th standard exam next month. So let us all wish her finish the practicals. We wish Jayapathy a very best of luck and all the best in her life and her exams too. அவங்க டாக்டர் ராஜேஷுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டது 8 வருஷம் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ நல்லா இருக்குங்க. இப்போ 2வது பிறந்தவங்க வந்து இப்போ நல்லா இருக்குங்க. டாக்டர் 10 மாதம் பிறந்து 3 வயசு நம்ம முடிவுகள்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. டாக்டருங்கிறோம் அவங்க வந்து தியாகிங்க. அவங்கெல்லாம் நமக்காக எவ்வளோ அவங்க குடும்பத்தை விட்டு கூட நமக்காக உழைக்கிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவங்க வந்து அவங்க கடவுளுக்கு அடுத்தது அவங்க தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி வச்சு நடத்துறவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னோட உடம்பு எங்கள் அக்காங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு பணம் கஷ்டங்க. ஏன் அதிகமாக செலவு பண்ணுறேன். ஒவ்வொரு நாள் சண்டை போட்டுருப்பாங்க. நம்ம நல்லதுலாம் சண்டை போட்டுருப்பாங்க. அது வேற யாரும் பொறுப்பு அதுக்காக பொறுப்பாக நம்ம நல்லா இருக்கணுங்க சண்டை போட்டுருப்பாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு இருந்த கண்டிஷன் வந்து கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்றது. ஹார்ட் மசில் வந்து அதனுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிருது. அது பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் ஜெனட்டிக்காக வரலாம், சில சமயம் வைரஸ் வந்து பாதிச்சு வைரஸ் போயிடும், நம்ம பாதிப்பு தேங்கணும். இது வந்து கார்டியோமயோபதி சொல்றோம். அதனால தான் இந்த ஹார்ட் மசில் வந்து வீக்காக இருக்கிறதுனால ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். 20 lakhs கொடுத்துருக்கீங்க.
இது வந்து from CSR ஃபண்ட் கொடுக்குறீங்களா? என்ன ஸ்பெசிஃபிக் what is main reason to give only particular patient? So not only to a particular patient, we have our own Gujarat Medical and Educational Trust. So in that we do a lot of activities, very programs. So this is one of the this is the first cardiac transplant in our country. So and considering the background of the patient, அவங்களோட அதர் திங்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு அண்ட் லைக் இன்னைக்கு ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்து பண்ணணும்னா இட்ஸ் நாட் சின்ன விஷயம். They have come forward to do it and in spite of their background, they have really அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பேசும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃபினான்ஷியலாக. So that is one of the main reasons. We also thought we should support this child support பண்ணணும்னு சொல்லிட்டு and for higher education also. So apart from this, so நாங்கள் பண்ணலாம் whatever need arises in the future, if required, we will definitely do one more. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.